ஒரு வாரத்துல நீங்க சொல்லுங்க. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? எங்க ஆட்சி வரலங்க, அவங்க ஆட்சி வரலாம்னு சொல்லலாமா? எம்எல்ஏ யாரு அனிதா கிருஷ்ணன் இங்க அவங்களுக்கு முடிவு எடுக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்த காயல்பட்டினம் ஓடக்கரையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆட்சியில் பயணிகள் நிழற்கூட கட்டுமான பணி தொடங்கியது. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் இருக்கின்ற நிலையில் அந்த பணி முழுமையடைந்தது. அதன் சிறப்பு விழாவில் தற்போதைய முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை புறக்கணித்துவிட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகைப்படம் அரசு முத்திரையுடன் பேனர்கள் வைக்கப்பட்டு இருந்தது. இந்த பயணிகள் நிழற்கூடத்தை கனிமொழி எம்பி திறந்து வைத்த நிலையில் அங்கு வந்த பெண்கள், இந்த பகுதியில் பேருந்தே நிற்காதே, அப்புறம் எதற்காக இந்த இடத்தில் பயணிகள் நிழற்கூடம் என்று கேள்வி எழுப்பினர். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? எங்க ஆட்சி வரலங்க, அவங்க ஆட்சி வரலாம்னு சொல்லலாமா? அது பேசக்கூடாது. அவங்க நாங்க முயற்சி பண்றோமா, நாங்க செய்யறோம். எம்எல்ஏ யாரு அனிதா கிருஷ்ணன் இங்க அவங்களுக்கு முடிவு எடுக்கணும். பல லட்சம் ரூபாய் செலவு செய்து புதிதாக பஸ் ஸ்டாப் கட்டி இருப்பதால் இங்கு பேருந்து நின்று செல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனிமொழியிடம் கோரிக்கை வைத்தனர். அதற்கு கனிமொழி, நம்ம முதலமைச்சராக இருந்திருந்தால் ஒரு வாரத்தில் அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு இருப்பேன் என்று கூறியதால் பெண்கள் ஆவேசமடைந்து கனிமொழியிடம் வாக்குவாதம் செய்தனர். உங்க முதலமைச்சர் இருக்கும் போதும் இதே கோரிக்கையைத்தான் வைத்தோம், அப்போதும் பேருந்து நின்று செல்ல எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லையே என்றதும் கனிமொழி சிரித்துக்கொண்டே காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். இப்பவும் திமுக எம்எல்ஏ தானே இங்கு உள்ளார் என்றும் நம்ம தொகுதிக்கு எம்பியாக இருந்து கொண்டு இப்படி பேசலாமா என்றும் பெண்கள் கேள்வி எழுப்பினர். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்கின்ற தங்கள் வீட்டு பிள்ளைகள் இங்கு பேருந்து நிற்காததால் பக்கத்து ஊருக்கு பஸ் ஏற செல்வதாகவும் அவர்களை அழைத்து செல்வதே பெரிய வேலையாக இருப்பதால் பொண்ணுங்க படிக்க இயலாத சூழல் ஏற்படுவதாகவும் பெண் ஒருவர் ஆதங்கம் தெரிவித்தார். நிக்க மாட்டேங்க, நாங்க காலையில அவங்களே கெஞ்ச வேண்டியிருக்குது. கையா கொண்டு விட்டுட்டு வாங்க, ஐயா விட்டுட்டாங்க, நான் வேலைக்கு போண்டாமா, இதே வேலையா இருக்கு, நீ வீட்டுல பிள்ளைல வைங்க, நாளை எடுத்து படிச்சாதான் இப்ப மரியாதை. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? முயற்சி பண்றாங்க, எங்க ஆட்சி வரலங்க, அவங்க ஆட்சி வரலாம்னு சொல்லலாமா? எம்எல்ஏ யாரு அனிதா கிருஷ்ணன் இங்க அவங்களுக்கு முடிவு எடுக்கணும். அரசு நிதியில் அமைக்கப்பட்ட பயணிகள் நிழற்கூட பேனரில் மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் படங்கள் அச்சிடப்பட்டிருந்தது. கட்டுமான பணிகள் கடந்த ஆட்சியில் செய்யப்பட்டவை என்றாலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் திறக்கப்படும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் விஜய் படம் இடம்பெற்ற நிலையில் திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனின் அறிவுறுத்தலால் விஜயின் படம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தாவேகாவினர் குற்றம் சாட்டினர். அதே நேரத்தில் இந்த பயணியர் நிழற்குடை கடந்த 2025-26 ஆண்டில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் அமைக்கப்பட்டது என்பதால் அப்போதைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் படங்கள் வைக்கப்பட்டதாகவும் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது.
பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.